வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சுற்றம் பூமி சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கிருஷ்ணன் மாமா ஊருக்கு வந்திருக்கிறார் என்று கல்யாணி சித்தி தகவல் சொல்லிவிட்டு போனதும் எனக்கு அப்பாவின் முகத்தையும் அம்மாவின் முகத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வைத்து ஒன்றாக பார்க்க வேண்டும் போல் இருந்தது. ஐயோ, எப்போடி என்று விழிகளை பளீர் என்று விரித்து அடங்க மறுத்து திமிரிய சந்தோஷத்தை முகமெல்லாம் வழிய விட்டு கொண்டு அம்மா கேட்டாள். வீட்டை நிறைத்து அலை மோதுவது போல் இருந்தது அவளது பூரிப்பு. நான் அப்பாவை பார்த்தேன். லேசில் புரிந்து கொள்ளக்கூடிய பாவங்களை என்றைக்குத்தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு செய்தியாக கூட அது தன்னுள் இறங்கவில்லை என்பது போல புத்தக அலமாரியை ஒழிக்க உட்கார்ந்தார். மேலும் அதனை நிலை நிறுத்திவிடும் விதமாக, நாப்தலின் பாம் இருக்கா என்று அம்மாவை பார்த்து கேட்டார். இல்லை என்றோ இருக்கிறது என்றோ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பதிலை எதிர்பார்த்து கேட்கவில்லை என்பது அம்மாவுக்கு தெரியாதா என்ன? ஒரு வினாடி அவள் முகத்தில் படர்ந்து விலகிய இருளை அப்பா கவனித்தார். தோட்டத்தில் அசைவற்ற நின்ற வேப்ப மரத்தில் இருந்து ஒரு பழம் முதிர சரசரவென்று ஓடி கடந்த அணிலை பார்க்கலாம் என்று வெளியே வந்தேன். நினைவு தெரிந்த நாளாக பார்த்து கொண்டிருக்கிற அணில் 10 வயதில் பார்த்த அதே அணிலா, அதன் சந்ததியா என்று தெரியவில்லை. சோர்வற்ற துள்ளலில் எப்போதும் என்னை ஈர்த்து கொண்டே இருக்கும் அது. பள்ளி நாட்களில் உலகத்திலேயே மிகவும் கஷ்டமான கணக்கொன்றை கொடுத்துவிட்டு அப்பா அயோத்தியா மண்டபத்துக்கு வேலுக்குடி காலட்சேபம் கேட்க போய்விடுவார். வாசல் படியில் உட்கார்ந்து நான் வேப்ப மரத்தை பார்த்து கொண்டிருப்பேன். குடுகுடுவென்று ஓடிக்கொண்டே இருக்கும் அணில் அந்த சமயங்களில் மிகுந்த பொறாமையை தரும். மனதுக்குள் நானும் ஒரு அணிலாக மாறுவேன். கணக்குகளை வீசி எறிந்துவிட்டு ஒரே தாவாக மரத்தில் ஏறி உல்லாசமாக கிளைகள் தாவி அப்படியே மொட்டை மாடிக்கு போய்விடுவேன். அங்கே காலை அம்மா எழுதிய அரிசி வடாம் நிலா நிலாவாக காய்ந்து கொண்டிருக்கும். பாதி ஈரமும் பாதி உலர்ந்ததுமான அவற்றில் ஒன்றை வாயில் அடைத்து கொண்டு 4-5 ஜேபியில் போட்டுக்கொள்வேன். காயாத வடாம்தான் எவ்வளவு ருசி! ஜக்கு, கணக்கு போட்டு முடிச்சிட்டியோ? பின்புறமாக வந்து நின்று அம்மா கலைப்பாள். வேப்ப மரத்தையே பார்த்துண்டிருந்தா அணிலா வந்து கணக்கு போட்டு கொடுக்கும். அப்படியே மாமனை கொண்டு வந்து பிறந்திருக்கு. பேசியபடியே உள்ளே போய் விடுவாள். 16 வயதில் கல்யாணமாகி வந்த அம்மாவுக்கு 12 வருஷங்கள் கழித்துத்தான் நான் பிறந்தேன். கோயில்களுக்கும் கிளினிக்குகளுக்கும் நடந்து அலுத்து குழந்தை பிறக்கவே பிறக்காதோ என்று அழுது முடித்த பிறகு கிருஷ்ணன் மாமாவை படிக்க வைத்து வளர்க்கும் பொறுப்பை அப்பா விரும்பி ஏற்றுக்கொண்டார். பியூசியில் 3 அரியசுடன் கிழிந்த புத்தகங்களும் காவி ஏறிய வேட்டியுமாக மாமா வந்து சேர்ந்த போது அப்பா மாலை வேளைகளில் காலட்சேபங்களுக்கு போவதை நிறுத்தி கொண்டார். 4 மணிக்கு பள்ளியில் நிறுத்தி ஆசிரியர் பணியை 6 மணிக்கு வீட்டில் ஆரம்பித்தார். சொல்லிக் கொடுப்பதில் அவருக்கு அலுப்பு என்பதே இல்லை. அரிசியில் வரையும் சித்திரக்காரன் மாதிரி அத்தனை பொறுமை, அத்தனை நுணுக்கம். தன்னிடம் படிக்கும் ஒவ்வொரு மாணவனும் தன் பிரதிபிம்பமாக வேண்டும் என்பது அவர் ஆசை. அவருக்கு பாடம் என்பது புத்தகங்களில் மட்டும் இல்லை, அதை தொடும்போது வெளிப்பட வேண்டிய பவ்யத்திலும் இருக்கிறது. புத்தகம் என்பது சரஸ்வதி தேவி. ஒவ்வொரு முறை தொட்டு எடுக்கும் போதும் ஸ்லோகம் சொல்லியாக வேண்டும். சரஸ்வதி நமஸ்தொப்பம் வரதே காமரூபிணி. மாமாவுக்கு அப்பாவின் நியமங்கள் முதலில் அதிர்ச்சி அளித்தன. பாட விஷயங்களில் அவர் திரும்ப திரும்ப எழுத வைப்பதையும் எல்லாவற்றையும் மனப்பாடம் செய்ய சொல்வதையும் கூட அவரால் சகித்து கொள்ள முடிந்தது. ஆனால் அனுஷ்டானங்களால் தன்னை வாட்டி எடுப்பதை அவரால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. நானா கேட்டேன் படிக்க வைங்கோன்னு? ஒரு வேலை வாங்கி கொடுப்பார்னு நினைச்சுதான் வந்தேன். அவர் நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் வர முடியாதுக்கா. 1/2 மணி நேரம் காயத்ரி ஜபம் பண்ணணுமாம். என்னால போலி வேஷம் போட முடியல. நீ சொல்லிட அவர்கிட்ட. கிருஷ்ண மாமாவுக்கு நைட் ஷோக்கள் பிடித்திருந்தன. பட்டாச்சாரியார் வீட்டு திண்ணையில் துண்டு விரித்து சீட்டாட பிடித்திருந்தது. தெரு தெருவாக வெட்டி அரட்டை அடித்து கொண்டு சுற்றி வர பிடித்திருந்தது. சகவாசம் சில பழக்கங்களை கூடுதலாக அளித்திருந்தது.
முக்கியமாக சிகரெட். அப்பாவுக்கு ஒரு நாள் அது தெரிந்து விட்டது. பாக்குத்தூள் மீறிய வாசனையில் அவர் அதிர்ந்து போயிருந்தார். படிக்கிறவா நாடா நீ? உனக்கு எப்படி படிப்பு வரும்? சிச்சி, என் கண் முன்னால நிக்காத என்று அம்மா காதிலும் விழும்படி உரக்க சொல்லிவிட்டு எழுந்து வெளியே போய்விட்டார். அவருக்கு ஒரு யோசனை இருந்தது. கிருஷ்ண மாமா படிப்பில் மந்தம்தான், அது ஒரு பொருட்டில்லை. ஒரு டிகிரி வாங்குகிற அளவுக்கு எப்படியும் தட்டி கொட்டி சரி பண்ணிவிடலாம் என்று அப்பா நினைத்திருந்தார். பிறகு ஓர் உத்தியோகத்தில் உட்கார வைப்பது அவருக்கு சிரமம் இல்லை. போகிற போதெல்லாம் தன்னை ஒரு அவதார புருஷனாக கருதி பணிவிடைகள் செய்யும் மாமனாருக்கு அது ஞாபகார்த்த பரிசாக இருக்கும் என்று நினைத்திருந்தார். அம்மாவின் வம்சத்தில் யாருமே கல்லூரியை தொட்டதில்லை. சீட்டாடி திண்ணை தேய்க்கிற சாபம் 3 தலைமுறைகளாக தொடர்ந்து கொண்டிருந்தது. கிருஷ்ண மாமாவை மட்டுமாவது மீட்டெடுக்க அப்பா முனைந்திருப்பதை அவர் ஏன் உணரவில்லை? அம்மாவின் கண்ணீர் மாமாவுக்கு புரியவில்லை. அவர் உலகம் வேறாக இருந்தது. தலையணையில் பஞ்சடைப்பது போல் அப்பா திணித்த ஸ்லோகங்கள் அவர் வாயில் நுழையவில்லை. பாடங்களுக்கும் மனத்தின் கதவை இழுத்து சாத்தி தாளிட்டிருந்தார். காலை 9 மணி வரை தூங்குவதும் குளித்து சாப்பிட்டதும் சீட்டாட கிளம்பி விடுவதும் அப்பா வரும்போது மட்டும் வேறு வழியின்றி புத்தகங்களோடு போராடுவதுமாக இருந்தார். மாமாவுக்கும் வாசல் திண்ணையும் வேப்ப மரமும் அணிலும் தான் இந்த வீட்டில் இருந்த காலத்தில் விரும்பத்தக்கவையாக இருந்திருக்கின்றன. அம்மா சொன்னதுதான் அம்மா நிறைய சொல்லியிருக்கிறாள். ஒரு பெரிய தொடர்கதையின் அத்தியாயங்கள் போல விட்டு விட்டு பல நாட்களில் பல சமயங்களில் சொல்லி இருக்கிறாள். கரண்ட் இல்லாத இரவு நேரங்களில் வாசலுக்கு வந்து உட்கார்ந்தால் கிருஷ்ண மாமாவை பற்றிய பேச்சுதான். நாழியாச்சே, யாரும் சாப்பிட வரல என்று அப்பா வியர்வையை துடைத்தபடி வாசலுக்கு வந்தால் சட்டென்று ரேடியோவை அணைப்பது போல அம்மா பேச்சை நிறுத்திவிட்டு எழுந்து விடுவாள். அடுத்த முறை கரண்ட் நின்று போனால் போச்சு, சம்பந்தமே இல்லாத வேறு மூலையில் இருந்து தொடங்கும். அந்த வயதில் மாமாவை பற்றிய ஒவ்வொரு தகவலும் எனக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். காரணம், நான் அவரை பார்த்ததே இல்லை. அவர் ஓடிப்போன போது நான் பிறந்திருக்கவில்லை. கல்யாணி சித்திக்கு எப்படியோ குடும்பத்தில் நடக்கிற எல்லா முக்கிய நிகழ்ச்சிகளும் மற்றவர்களுக்கு தெரிவதற்கு முன்னால் தெரிந்து விடுகின்றன. கிருஷ்ணன் மாமா ஊருக்கு திரும்பியதையும் ஆழ்வார்பேட்டையில் ஒரு வீடு வாங்கியிருப்பதையும் மனைவியுடன் இனி இங்கேயே தங்கவிருப்பதையும் சொல்லிவிட்டு அவள் கிளம்பியதும் அம்மா என்னிடம் ரகசியமாக கேட்டாள், நீ போய் பார்த்துட்டு வரையா? நீ வரலையம்மா என்று கேட்கும் போதே அவள் முகம் வாடப் போகிறது என்பது எனக்கு தெரிந்திருந்தது. வரக்கூடாதடா, அப்பா வேண்டாம்னு ஒதுக்கி வச்ச உறவு எனக்கு மட்டும் எதுக்கு? நீ பார்க்கலாம், தப்பில்லை. நான் விசாரிச்சேன்னு சொல்லு, அது போதும். சட்டென்று அவள் தலை குனிந்து கொண்டாள். அம்மாவின் பார்வை என் கால்களை வருடியது. உதிர்ந்த ஒரு சொட்டில் மா கோல கிருஷ்ணர் பாதம் சற்றே கரைந்தது. கிருஷ்ண ஜெயந்தி என்றால் அப்பாவுக்கு தலைகால் புரியாது. வீடு முழுக்க பெருக்கி துடைத்து கோலமிட்டு மாவிலை கட்டி காலையில் இருந்தே ஆரம்பித்து விடுவார். வயிற்றுக்குள் ஒரு சொட்டு ஜலம் புகாது. பகலெல்லாம் அம்மா அடுப்படியில் தழலாக கனன்று கொண்டிருப்பாள். கிருஷ்ணருக்கு பிடித்த சீடை முறுக்குகள் கிருஷ்ண மாமாவுக்கும் பிடிக்கும். வானலியில் காயும் எண்ணெயின் சூட்டில் அம்மாவின் முகம் இளகி சொட்டும். அன்று பிரபந்தம் 4000 சேவிக்க வேண்டும் என்று அப்பா திட்டமிட்டிருந்தார். எங்கேயாவது போறதானா போயிட்டு 3 மணிக்கு கரெக்டா வந்துடும். குளிச்சுட்டு 4 மணிக்கு உட்கார்ந்தா 9க்கு முடிச்சுடலாம் என்று கிருஷ்ண மாமாவிடம் சொல்லி இருந்தார். மாமா பதில் ஏதும் சொல்லவில்லை. மௌனமாக அம்மாவை பார்த்தார். சொல்லு, உட்கார்ந்து. ஒன்றும் தப்பில்ல, மணிக்கணக்கா சீட்டாட மட்டும் உடம்பு வணங்குறது இல்லையா என்று அம்மா கேட்டாள். மாமா ஏதும் பேசாமல் வெளியே போனார். 3 மணிக்கு அவர் வீடு திரும்பவில்லை. 4 மணி வரை பார்த்துவிட்டு அப்பா பல்லாண்டு ஆரம்பித்தார். அம்மா மட்டும் சிவப்பு கலர் மடிசார் சரசரக்க அடிக்கடி வாசலுக்கும் உள்ளுக்குமாக போய் போய் வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பதற்றமும் கோபமும் அப்பாவை பற்றிய பய உணர்ச்சியும் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏறிக்கொண்டிருந்தன. ஒரு நடை பட்டாச்சாரியார் வீடு வரை கூட போய் பார்த்துவிட்டு வந்து விட்டாள். மாமா எங்கே போனார்? 9 மணிக்கு. 3000 தான் முடிஞ்சது, மனசு படியல என்று அப்பா எழுந்திருக்கும் வரை கூட கிருஷ்ண மாமா வரவில்லை. 10:30 வரை இருவரும் சாப்பிடாமல் வாசலிலேயே உட்கார்ந்திருந்தார்கள்.
10:45க்கு தலை குனிந்தபடி மாமா வந்தபோது, ஒன்றும் பேச வேண்டாம், முதல்ல சாப்பிடட்டும் என்று அப்பா சொன்னார். அப்பம் முடிந்து அம்மா வடை எடுத்து வரும்போதே மாமாவுக்கு வயிற்றை கலக்கி வாந்தி வந்தது. தடுமாறி எழுந்து கொல்லை பக்கம் போனபோது பலத்த சப்தத்துடன் சகிக்க முடியாத துர்நாற்றமுடன் திரவமாக கொட்டியது. அப்பாவின் கரங்கள் இறுகின. பாவி பாவி என்கிற ஒரு சொல்லைத் தவிர வேறெதுவும் வரவில்லை. அம்மா தான் அழுது கொண்டே மாமாவை மொத்து மொத்தென்று மொத்திக் கொண்டிருந்தாள். நாசமத்து போறவனே, மச்சினன் வாடாவா நினைச்சாரு உன்னை. வயிற்று கிழிச்சுண்டு வந்ததான் நானும் நினைச்சுக்க ஆரம்பிச்சிருந்தேனே. மாமா அடி வாங்குவதற்காகவே வந்தது போல எதிர்ப்பேதும் இல்லாமல் சுவரோடு சரிந்து கன்னத்தை காட்டிக் கொண்டிருந்தார். இரவு முழுவதும் அப்பா உட்கார்ந்து கொண்டே இருந்தார். பிணம் மாதிரி அசைவற்று கிடந்த மாமாவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். மறுநாள் விடிந்ததும், நீ போயிடு, இனிமே நமக்கு சம்மந்தம் இல்லை என்று சொல்லிவிட்டு மறக்காமல் பஸ்ஸுக்கு காசு எடுத்து கொடுத்தார். 2 நாட்கள் கழித்து நல்ல வெயிலில் தாத்தா வந்து இறங்கினார். அப்பா பள்ளியில் இருந்து வந்ததும் வராததுமாக கைகளை பிடித்து கொண்டு, மன்னிச்சுக்கோங்க மாப்பிள்ள, அவன் என் பிள்ளையே இல்லை, தெய்வம் மாதிரி கூப்பிட்டு வச்சுண்டேளே, பாவி இப்படி பண்ணிட்டானே என்று கதறினார். அப்பா அவரை தேற்றி அனுப்பி வைத்தார். அப்போது கூட, பரீட்சைக்கு பணம் கட்டியிருக்கேன், அங்கிருந்தே ஒழுங்கா படிச்சு எழுத சொல்லுங்கோ என்று சொல்லி அனுப்பினார். மாமா பரீட்சை எழுதியதாகத்தான் அம்மா சொன்னாள். ஆனால் ரிசல்ட் வருவதற்குள் அவர் ஓடி போய்விட்டார். வேறு எதற்காக இல்லாவிட்டாலும் அம்மாவின் சொற்களில் மட்டுமே நான் கண்டிருந்த கிருஷ்ண மாமாவின் தோற்றத்தை ஒரு முறை நேரில் பார்த்துவிட வேண்டும் என்று தீவிரமாக தோன்றியதால் அலுவலகம் முடித்து நேரே ஆழ்வார்பேட்டைக்கு கல்யாணி சித்தி தந்திருந்த விலாசத்துக்கு போனேன். ஒருவித பரபரப்புடன் கூடிய உற்சாகத்தில் இருந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அழைப்பு மணி ஒலித்ததும் கதவை திறந்த பெண் நிச்சயமாக வெளிநாட்டை சேர்ந்தவள் என்று தெரிந்தது. சைனா அல்லது தாய்லாந்து முகம். ஆனால் ஸ்பஷ்டமாக, வாங்க, நீங்க வருவீங்கன்னு கல்யாணி அக்கா ஃபோன் பண்ணியிருந்தாங்க என்று வரவேற்றது ஆச்சரியமாக இருந்தது. பாத்ரூமில் இருந்து தண்ணீர் சீறி பாயும் சப்தம் கேட்டு ஓய்ந்ததும் கதவு திறந்தது. 2 கைகளையும் அகல விரித்து என்னை தழுவ வருவது போல கிருஷ்ண மாமா விரைந்து வந்தார். ஜெகநாதன், ஆமா மாமா என்றேன் புன்னகையுடன். வாடா 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 குழந்தே என்று ஓடி வந்த என்னை இறுக்கி கட்டி கொண்டு சில வினாடிகள் மூச்சு விட முடியாதபடி செய்துவிட்டார். எனக்கு உடனே அவரிடம் வேப்ப மரத்து அணில் ஞாபகம் இருக்கிறதா என்றுதான் கேட்க தோன்றியது. இருவருக்கும் பிடித்த பொதுவான விஷயம் அல்லவா? ஆனால் எப்படி இருக்கீங்க மாமா என்று கேட்டேன். அவர் பதில் சொல்லவில்லை. கண்களை அகல விரித்து என்னை மேலும் கீழும் பார்த்து கொண்டே, ஜூலி எங்க அக்கா பையன், எங்க அக்காவுக்கு 12 வருஷம் கழிச்சு பிறந்தவன். நான் சிங்கப்பூர் வந்தப்புறம் பிறந்த குழந்தை, என்னம்மா வளர்ந்துட்டான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 25 வருடங்கள் உயிருடன் இருப்பது பற்றிய ஒரு தகவல் கூட தராமல் இருந்துவிட்டு சட்டென்று ஒரு நாள் எப்படி உறவு சட்டையை எடுத்து மாட்டிக்கொள்ள முடிகிறது? எனக்கு கோபம் வந்தது. அம்மா உங்களை பத்தி எல்லாம் சொல்லி இருக்கா. ஒரு கியூரியாசிட்டி, எப்படி இருப்பீங்கன்னு சும்மா பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். சும்மாவில் நான் சேர்த்த அழுத்தம் அவரை கலைத்திருக்க வேண்டும். பாத்தியா ஜூலி, எவ்வளோ நியாயமா பேசுறான் பார். எங்க அத்தின் பேரும் அப்படியே தான். கூட இருந்தபோது அவரோட அருமை எனக்கு புரியல. பின்னால் எத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லி நான் அழுதுருப்பேன். மாமாவின் மனைவி எனக்கு திராட்சை ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாள். பெரிய பிளாட்டில் செழுமை நிறைந்து பொலிய அவள் சாதாரணமாக ஹவுஸ் கோட்டில் ஒரு நவராத்திரி பொம்மை போல இருந்தாள். 35 வயது இருக்குமா? மாமாவுக்கு எப்படியும் 40 இருக்கும். ஒட்டி ஒடுங்கிய உடலும் பெரிய கட்டம் போட்ட கைலியும் அகலமான மோதிரமும் டை அடித்து நாளான தலையுமாக அவர் ஒரு மளிகை கடைக்காரரை ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தார். அம்மா அப்பாலாம் சௌக்கியமா என்று மாமா கேட்டார். மாமா சௌக்கியமாக இருக்கிறார் என்று சொன்னால் அம்மா எத்தனை சந்தோஷப்படுவாள். நான் பிறப்பதற்கு முன்னால் அவள் தன் பிள்ளையாக நினைக்க தொடங்கிய மாமா வைதிகமான குடும்பத்தில் முதலில் தன் மோசமான நடவடிக்கைகளின் மூலம் பூகம்பம் உண்டாக்கிய கிருஷ்ண மாமா எத்தனை கணக்கிட்டு வைத்தாலும் சில புள்ளிகள் எப்படியோ கோலத்துக்குள் சிக்காமல் போய்விடுகின்றன. கிருஷ்ண மாமாவின் சிங்கப்பூர் மனைவியை பற்றி கேள்விப்பட்டால் அப்பா என்ன சொல்லக்கூடும்?
அநேகமாக அவர் ஏதும் பேச மாட்டார். முகத்தில் ஒரு வினாடி உதித்து மறையும் வெறுப்புணர்வில் மாமாவின் ஞாபகங்கள் தீப்பற்றி எரியும். மனம் கசந்து போய் துரத்தி இருந்தாலும் அப்பா மாமாவை சபித்திருக்க மாட்டார் என்றுதான் தோன்றியது. வாழ்க்கை அவருக்கு தந்திருந்த செழிப்பில் எனக்கு அப்பாவின் மானசீக ஆசிகள்தான் தெரிந்தன. சட்டென்று மாமாவும் அதையே சொன்னபோதுதான் எனக்கு தூக்கி வாரி போட்டது. உங்க அப்பா ஒரு மகான், எனக்கு அதுல சந்தேகமே இல்ல. மடையன் நான். ரொம்ப லேட்டா தான் அதை புரிஞ்சுண்டேன். எனக்கு என்னவோ பெருசா அவர் துரோகம் பண்ணிட்டதாகவும் என்னை கஷ்டப்படுத்துறதுக்காகவே கூட்டுண்டு போய் வச்சுண்டதாகவும் நினைச்சேன். அந்த வயசுல வேற எப்படியும் என்னால நினைக்க முடியல. ஓடிப்போய் சோத்துக்கு வழி இல்லாம படிப்பும் சரியா இல்லாம 4 இடத்துல செருப்படி பட்டம் பாரு, அப்பத்தான் புரிஞ்சது. மிகவும் உணர்ச்சி வசப்பட்டிருந்தார் மாமா. அவர் விரல்கள் உதறத் தொடங்க அவசரமாக சட்டை பையை தொட்டு பார்த்து பின் ஏதோ ஞாபகம் வந்தவராக டிவி ஸ்டாண்டின் மேல் இருந்து சிகரெட் பாக்கெட்டை எடுத்தார். சட்டென்று சரி நீ என்று தொடங்கியவரை கை நீட்டி நிறுத்தினேன். எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. போன வாரம் தான் வந்தேன். வீடு பார்த்து குடி வந்து செட் ஆனப்புறம் எல்லாரையும் பார்க்க வரலாம்னு நினச்சுட்டு இருந்தேன். என்ன சொல்கிறது, ஒரு விதமான காம்ப்ளெக்ஸ், உறுத்தல். நிச்சயமா நாளைக்கு உங்கள் ஆத்துக்கு வரப்போகிறேன். உங்கள் அப்பா செருப்பால் அடித்தாலும் சந்தோஷமாக வாங்கிப்பேன். போதும் என்று தோன்றியது. நான் கிளம்ப தயாரான போது டாடி என்ற ஒரு சிறுமி உள்ளே ஓடி வந்தாள். மாமாவின் பெண்ணா? ஆர்வமாக அதை கூப்பிட்டு உன் பேர் என்ன என்றேன். பிங்கி என்றது அது. லக்ஷ்மின்னு பேர், கூப்பிடுறது பிங்கி. அவள் அம்மா சாய்ஸ். ஸ்லோகமெல்லாம் சொல்லும். பிங்கி. சரஸ்வதி நமஸ்துப்பயம் சொல்லு என்றாள் மாமாவின் மனைவி. அந்த பெண் கைகூப்பி சொல்ல ஆரம்பித்தது. 3வது வரியில் மாமா அவளை நிறுத்தி கரிசியாமி இல்லை கரிஷ்யாமி என்றபோது குப்பென்று எனக்குள் ஓர் ஊற்று பீரிட்டது. உடனே ஓடிப்போய் அணிலை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.